குட் மார்னிங் ஆல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இன்னைக்கும் ஒரு 15 கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. அந்த கொஷின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம், அதை சொல்றேன் நான். அது கரெக்டா தப்பா அப்படின்றத ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸும் நம்ம என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம செலவிடுறோம் அப்படின்றது இல்லையா? இவர் ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் ஃபுல்லா ஒர்க் பண்ணாதான் அந்த வேலையை கம்ப்ளீட்டா முடிக்க முடியுமா? இல்ல அதை விட கூட தேவைப்படுமா? இல்ல அதை விட கம்மியாவே கூட நம்மளால அந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா யாராவது? ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் எல்லார்கிட்டயும் இருக்கிறது கிடையாது. ஸோ ஹூ ஆர் ஆல் த விக்டோரியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. ஓகே, சோ ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம இப்ப எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு குறைஞ்ச நேரத்துல நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? இல்ல, டைமை பத்தியே நினைக்கிறது கிடையாது. நம்ம அந்த வேலையை முடிக்கணும், அவ்வளவுதான், செய்யணும், நல்லா செய்யணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்குமே ஒழிய இவ்வளவு நேரத்துல இந்த வேலையை நம்ம முடிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணவே தோணாது இல்லையா? இப்ப ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா நமக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா, நிறைய படிக்கணும், ஆனா டைம் பத்துறது இல்ல. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம் அப்படின்னா டைம் பத்த மாட்டேங்குது, ஆனா நிறைய படிக்க வேண்டி இருக்குது. அப்படின்றதுனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட் ஒன்லி ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். யாரா இருந்தாலுமே ஒரு சில பேர் வேலை செய்யறதை பார்க்கும்போது கடகடன் வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க. வீட்டு வேலையா இருக்கட்டும், சமையல் செய்யறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலுமே கடகடன் வேலையை செஞ்சு கரெக்டா அந்த டைம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு டைம் நிறைய கிடைக்குது. நிறைய விஷயங்கள்ல அவங்களோட மைண்ட செலுத்துறாங்க. ஒரு விஷயத்துல மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இப்ப சில பேர் வீட்டு வேலையோ இல்ல சமையல் வேலையோ செய்யறாங்க அப்படின்னா, அந்த சமையல் வேலை செய்யறதுக்கு கூட அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் ஷூடா டக்குன்னு முடிச்சிருவாங்க அவங்க. அதான், அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நாம கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் நிறைய எல்லாம் யோசிக்கலாம் வேண்டாம், ஈஸியா நம்மளால கொண்டு போக முடியும். ஓகேவா? அதனால ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு டைமை வச்சு படிக்கணும், ஒரு டைமை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால எளிமையா படிக்க முடியும். இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த 20 கொஸ்டினை நான் ஒரு ஒரு 1 மணி நேரத்துல நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி டைமை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால அந்த 20 கொஸ்டினை 1 மணி நேரத்துல உங்களால படிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒவ்வொருத்தருமே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை கொஸ்டின் நீங்க படிக்க போறீங்கன்னு பாருங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்றது நம்மளோட ஒரு டைம் லிமிட். ஒரு 5 கொஸ்டின் அரை மணி நேரத்துல படிக்கிறோம், 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அரை மணி நேரத்துல படிக்கணும். 5 கொஸ்டின் அரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம், டைம் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிக்ஸ் பண்ண டைமுக்குள்ள நம்மளால ஈஸியா அந்த கொஸ்டின்ஸா படிச்சிட முடியும். அப்ப இந்த மாதிரி டைமை பிக்ஸ் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளால நிறையவும் படிக்க முடியும் அப்படின்றதுதான். அப்ப குறிப்பிட்ட டைம்ல நிறைய விஷயங்களை நம்ம கொஸ்டின்ஸ் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் தான். சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒண்ணுதான், டைம் மேனேஜ்மெண்ட். டைம் வச்சு படிக்க பாருங்க. எதையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்ற டார்கெட் வச்சுக்கோங்க அப்படின்றதுதான். ஓகே, ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம போலாமா? கொஸ்டினுக்குள்ள போலாம் இப்ப. ஓகேவா? ஜஸ்ட் சி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் 12, 15, 28 மற்றும் 35 என்ற விவரங்களின் கூட்டு சராசரி 20 எனில் அவ்விவரங்களின் வீச்சு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப கூட்டு சராசரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன சூத்திரம் தெரியும்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்ன அப்படின்றது தெரியும். இப்ப எத்தனை எண்கள் இருக்குது? 5 எண்கள் கொடுத்திருக்காங்களா? சோ கூட்டு சராசரி ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? என்ன சூத்திரம்?
எல்லா எண்களையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குதோ அந்த எண்ணால வகுத்துருவோம் அப்படின்றதுதான் இல்லையா. அப்ப எக்ஸ் பிளஸ் 12 பிளஸ் 15 பிளஸ் 28 பிளஸ் 35/5 ஈக்குவல் டு தான் என்னது 20. அப்ப கொடுக்கப்பட்ட விவரங்களின் கூட்டு சராசரி 20. இதுதான் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வரியினுடைய அர்த்தம். ஃபார்முலால நம்ம கன்வெர்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகே, இப்ப எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் அந்த நம்பர் 12 15 28 35 எல்லாத்தையும் கூட்டினா 90/5 இல்லையா. இப்ப 5 ரைட் சைட்ல கொண்டு பெருக்கிடுங்க. 20ஓட 5 பெருக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 100ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்ப 100 இடது பக்கம் இருக்கிற 90 வலது பக்கம் கொண்டு போயிடுங்க. வலது பக்கம் கொண்டு போனா பிளஸ் 90 மைனஸ் 90 மாறும். அதனோட ஆன்சர் 10. அப்ப எக்ஸ்ன்ற நம்பர் இருக்கிற இடத்துல எந்த நம்பர் வந்திருக்கணும், 10ன்ற நம்பர் தான் வந்திருக்கணும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் மட்டும் கேட்கல, கொஸ்டின்ல என்ன இருக்கு, அவ்விவரங்களினுடைய வீச்சுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப வீச்சு அப்படின்னா என்னது, மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண், அதுதானே. அப்ப கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 5 எண்கள் கொடுத்திருக்காங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலா 10ன்னு போட்டுக்கோங்க. அப்ப 10 12 15 28 35 இந்த எண்கள்ல எது பெருசு, 35 தான் பெருசு. இருக்கிறதுலயே சின்ன எண் என்னது 10. ஓகே, அப்ப 35 மைனஸ் 10 என்னது 25 வீச்சு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த மாதிரி பிராக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்களானே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலி நீங்க கன்ஃபியூஷன் பண்ணறதுக்கு தேவையே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். எப்படின்னா கம்பேர் தான் பண்ண போறோம் ரெண்டையுமே. இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு எண்கள் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற என்ன கம்பேர் பண்ண போறோம் அப்படின்றதுதான். இப்ப பகுதி பாருங்களேன், எல்லா பின்னத்திலயுமே வெவ்வேறு எண்ணா தான் இருக்குது. அதனால நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் படிக்க, குறுக்கு பெருக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து படிச்சுப்போம் நம்ம. அப்ப முதல் பிராக்ஷன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க ஆன்சரே பண்ண தேவை, அதாவது ஆன்சர் எப்படின்னா கொடுக்கப்பட்ட 4 ஆன்சர்ல இருந்தும் நம்ம ஆன்சர் எது கொண்டு வரோம், அந்த கொஸ்டினுக்கு எது ரைட்டா இருக்கு அப்படின்றதுதான் இங்க கேட்டிருக்காங்க. எது சரியானது அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, எது சரியானது, எது எதை விட சின்னது அப்படின்றது அந்த அந்த இதுவும் வச்சுக்கலாம், இல்ல எதை விட பெரியது அப்படின்றதும் சொல்லலாம். இப்போ நமக்கு முதல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 2/3 இஸ் லெஸ் தென் 3/5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2/3ன்ற பிராக்ஷன் 3/5யோட சின்னதா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது என்னது அப்படின்னா எப்படி நம்ம அந்த பிராக்ஷன்ல வந்து ஆன்சரை கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 10 2 × 5 10. முதல் பின்னத்தினுடைய தொகுதியும் இரண்டாவது பின்னத்தினோட பகுதியும் குறுக்கே பெருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு குறுக்கு பெருக்கல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன், ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. 2 × 10 3 × 9 இல்லையா. அப்ப 10 லெஸ் தென் 9 இந்த கூற்று சரியா இல்ல, அப்ப இது தவறு. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 21 3 7 பெருக்குனா 21, இந்த பக்கம் 4 2 பெருக்குனா 8. அப்ப 21 8 விட சிறிய நம்பரா இல்ல, அப்ப அதுவும் கிடையாது. இப்ப அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 1/2 இஸ் லெஸ் தென் 1/4. அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 4 லெஸ் தென் 2ன்னு வரும். அப்ப அது 4 சின்னதா 2 விட சிறியதா இல்ல. ஓகே, அடுத்தது பாருங்க 3/7. அப்ப 3 9, இந்த பக்கம் 7 14. அப்ப 9 14 விட சிறியது அப்படின்ற கூற்று சரியா இருக்குதா. சோ பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் சரியானது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, எது தவறானதுன்னு கொடுத்திருப்பாங்க, கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பா. அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் பாருங்க. 5 1/2, 15 1/2, 10 1/2, 7 1/2, 20 1/2, 18 1/2 இப்படின்னு ஒரு 1 2 3 5 6 நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த மதிப்புகளுடைய வீச்சு காண்கன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா தான் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல பாருங்க, எல்லாமே இந்த அரை 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 அரைன்னு ஒரே இதா இருக்குது. இப்ப மிக்சட் நம்பரா இருக்கிறதுனால, அதாவது கலப்பு பின்னமா இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால மாத்தியும் கொண்டு போக முடியும். அதாவது பகுதி எல்லாமே 2ன்னு வந்துரும். இதை வந்து தகா பின்னமா மாத்திட்டு கூட நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது செய்ய வேண்டாம், எளிமையாவே கொண்டு போயிடலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லா கலப்பு பின்னமுமே என்னது அரை தான் கூட இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து காமனா எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிடும். அதனால மிச்சம் இருக்கிறது என்ன, இப்ப வீச்சு அப்படின்னா அதனோட சூத்திரம் என்னது, மிகப்பெரிய எண்
மைனஸ் மிகச்சிறிய எண். இதுல மிகப்பெரிய எண் என்னது 20 அரை இல்லையா, மைனஸ் மிகச்சிறிய எண் என்னது 5 அரை. அப்ப இந்த அறையை விட்டுருங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அது காமனா சப்ட்ராக்ட் பண்ணும்போது போயிடும், அது வர தேவை வராது. சோ தட் அந்த இடத்துல 20 மைனஸ் 5 அதை மட்டும் போட்டாச்சுனால என்னது 15. அப்ப ஆன்சர் என்ன, இந்த மதிப்புகளுடைய வீச்சு என்னது 15. ரொம்ப எளிமையா இருக்கா? இப்ப நம்பர் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அறைக்கு பதிலா வேற நம்பர் இருந்ததுன்னா தான் நீங்க தகாபின்னமா மாத்தி பண்ணணும். அதர்வைஸ் இப்படியே பண்ணிடலாம். 1/2க்கு பதிலா 1/3 இருக்கலாம், 2/3 இருக்கலாம். எல்லா நம்பர்லயும் ஒரே மாதிரியான அந்த தகுபின்னம் வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால எளிமையா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் பா. அடுத்தது பாருங்க. ஹேமா ஒரு தேர்வில் 60% மதிப்பெண்கள் பெற்றாள். அவள் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. ஒரு தேர்வு, அதுல மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு தெரியல, ஆனா அவ வந்து 60% மதிப்பெண் பெற்றிருக்கா. நல்லா கவனிக்கணும், இங்க கொடுக்கப்பட்டது என்ன, 60% கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண்ணை தான் நம்ம பார்க்கணும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 60% அப்படின்றதுதான் 360 அப்படின்றதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. அந்த அவ்வளவு வார்த்தையில கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய அந்த மதிப்புகளை வந்து அந்த வாக்கியமா அமைச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா, அது அப்படியே நம்ம என்ன பண்றோம், கூட்டுற மாத்திரம். அந்த நம்ம நம்பர் ஆன்சர் கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம எளிமையா மாத்துறோம். அப்ப 60% ஈக்குவல் என்னது 360. அப்ப அந்த 60 நம்ம வகுத்துறோம். இங்க எப்படி போட்டுக்கிறோம், 60 இந்த பக்கம் வச்சுட்டு 100 அந்த சைடு அப்படி கொண்டு வந்துடுறோம். ஓகேவா. அப்ப 360/60 அந்த இந்த லெஃப்ட் இடது பக்கம் இருக்கிற 60 கீழே கொண்டு வந்துட்டோம்னா இது பெருக்கல்ல போயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப 360/60 இன்ட்டு 100 அதை எளிமைப்படுத்தணும்னா என்ன வரும், 600 அப்படின்னு. அப்ப அந்த தேர்வினுடைய மொத்த மதிப்பெண் என்னது 600. அப்ப 600க்கு 360 வாங்கியிருக்கா அப்படின்றத அர்த்தம். ஓகேவா. இதுதான் கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது இது ரொம்ப எளிமை. பாருங்களேன், தசம எண் ஒரு எண் கொடுத்திருக்காங்க. என்ன எண் கொடுத்திருக்காங்க, 0.0005. அத சுருக்கிய வடிவில் பின்னமாக எழுதுக அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியா. இப்ப எந்த தசம பின்னமா இருந்தாலுமே அதை அப்படியே பின்னமா மாத்துங்க, என்ன வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை பிளேஸ் இருக்கோ அத்தனை, அதுதானே 10 10கள் 1/10ன்னு எடுப்போம் இல்லையா. அப்ப 10, 100, 1000, 10,000 4 ஸ்தானம் இருக்கிறதுனால பகுதியில 10,000 போட்டுக்கிறோம். மேல தொகுதியில ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்கு, என்னது 5 மட்டும்தான் இருக்கு. அப்ப 5/10,000. ஏன்னா இந்த கொடுக்கப்பட்ட ஆன்சர்ல இந்த 5/10,000ன்றது இல்ல. இந்த ஸ்தானங்கள் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. தசம எண்ணுக்கு பக்கத்துல எத்தனை பிளேசஸ் இருக்குன்னு பாருங்க. அப்ப அது ஒவ்வொரு 10ஆ பெருக்கிட்டே போயிட்டோம்னா அதுதான் பிளேசஸ். அப்ப புள்ளிக்கு அடுத்து இருக்கிறது 10வது இடம் இல்லையா. தசமத்துல வந்து ஒன்றுகள் இருக்காது, அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வலது பக்கத்துல இருந்து போவோம். நார்மலா எண்கள் இருக்கு அப்படின்னா அது இடது பக்கத்துல இருந்து 1, 10, 100 அப்படி கொண்டுட்டே போவோம். இங்க வந்து வலது பக்கத்துல இருந்து எடுத்துட்டே போகணும் தசம பின்னம் அப்படின்னும் போது. ஓகேவா. அப்ப 5/10,000 சுருக்கினோம்னா 1/2000ன்னு வரும். அப்ப என்ன ஆன்சர், 2வது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் இத கவனிங்க. ஒரு பரவலின் சராசரி மற்றும் இடைநிலை 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால், அப்ப கொடுக்கப்பட்டது எப்படி கொடுத்திருக்காங்க, விகிதத்துல கொடுத்திருக்காங்க. எதனுடைய விகிதம், சராசரி மற்றும் இடைநிலையை வந்து விகிதத்துல கொடுத்திருக்காங்க. இருந்தால் அதன் இடைநிலைக்கும் முகடுக்கும் என்ன விகிதம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் சராசரி, இடைநிலை, முகடு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப நமக்கு சூத்திரங்கள் அப்படின்ற விஷயம் கொண்டு போகும்பொழுது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். அதாவது முகடு ஈக்குவல் டு 3 இன்டு இடைநிலை மைனஸ் 2 இன்டு சராசரி. இதே மாதிரிதான் போன ஒரு கொஸ்டின்லயுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அதுல வந்து இடைநிலை கண்டுபிடிங்களோ இல்ல சராசரி கண்டுபிடி ஏதோ ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. நம்ம தெரியாத விஷயத்த இதுல இருந்து கொண்டு போய் கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம முகடு கொடுத்திருப்பாங்க, கரெக்ட். இடைநிலை கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க, பழைய இதுல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா. அதே ஃபார்முலா தான் இங்கேயுமே யூஸ் பண்றோம். அப்ப கொடுக்கப்பட்ட விஷயத்த அப்படியே நம்ம அப்ளை பண்றோம் இந்த இடத்துல. இங்க சராசரி மற்றும் இடைநிலை, அப்ப சராசரி வந்து 5, இடைநிலை 4. அப்ப அது அப்படியே இந்த சூத்திரத்துல பிரதியீடு பண்ணுங்க பாக்கலாம். 3 இன்ட்டு இடைநிலை என்னது 4 மைனஸ் 2 இன்ட்டு சராசரி எவ்வளவு 5 இல்லையா. ஓகேவா. அப்ப அது ரெண்டையும்
பெருக்குங்க, முன்னாங்க 12 மைனஸ் 10. அப்ப முகடு என்னது 2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, முகடு என்னதுன்னு தெரிஞ்சாதான் முகடுக்கும் இடைநிலைக்கும் விகிதம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், முகடுதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப விகிதம் எழுதலாமா, இடைநிலை ஈஸ்ட் முகடு அப்படின்னா இடைநிலை என்ன மதிப்பு 4 இருக்குது, முகடுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2. அப்ப அதையும் சுருக்கலாமா, 2ஆம் வாய்ப்பாடுல சுருக்கும் பொழுது 2:1 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். 3வது ஆப்ஷன் இருக்கா, 2:1. அதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா. இது அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமான கணக்குலாம் இல்ல, ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஓகேவா. ரைட், நெக்ஸ்ட். இது வந்து அப்படியே புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியே கொடுத்திருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப யோசிச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த வாக்கியங்கள் ஒவ்வொரு ஆன்சர்னுடைய இதையும் நீங்க வந்து லைட்டா யோசிச்சு ஒரு படம் மாதிரி பக்கத்துல போட்டு வச்சுக்கிட்டாலும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அந்த வார்த்தைகளை வச்சு கோணங்களா பக்கங்களா அப்படின்ற விஷயங்களை வச்சு நம்ம வந்து கொண்டு போயிடலாம். இப்ப கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, பின்வருவனவற்றுள் எது தவறானது. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போதுதான் நம்ம அவசரத்துல எது ரைட்னு ஆன்சர் போட்டுருவோம். அதனால இந்த மாதிரி தவறான கொஸ்டின் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்களா இல்ல தவறானது கேட்டிருக்காங்களா அப்படின்றத வச்சுக்கணும். அப்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, தவறானது அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அப்ப இங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்சர்ல எது தவறு, இந்த 4ல ஏதோ ஒண்ணு தப்பா கொடுத்திருப்பாங்க, அது என்னது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இப்ப இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே முக்கோணத்தை பத்தி தான் கொடுத்திருக்காங்க இல்லையா. 4 ஆப்ஷனுமே பாருங்களேன் முக்கோணத்தை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை. ஆமா தானே, ஒவ்வொரு கோணங்களும் வேற வேற கோணமா இருக்கும் பொழுது பக்கங்களும் வெவ்வேறானதானே இருக்க முடியும் கண்டிப்பா இல்லையா. ரைட், அடுத்தது இது தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்க படம் வரைஞ்சு பார்த்தா தான் தெரியுமா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு கோணமும் வேற வேற அளவுல இருந்தா பக்கமும் வேற வேற அளவுல தானே இருக்க முடியும் அப்படின்றது நார்மலா பேசிக் தான். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில் 2 பக்கங்கள் சமம். கரெக்ட் தானே. மேல சொன்னதுல 3 கோணங்கள் சமமா இல்ல, வேற வேற அளவுல இருக்கு அப்படின்னா பக்கங்களும் வெவ்வேறு அளவுல தான் இருக்கும் அப்படின்றதுதான் அசம பக்க முக்கோணம் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது எடுத்துக்கோங்க, ஒரு முக்கோணத்தினுடைய 2 கோணங்கள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இருசம பக்க முக்கோணம், கோணங்களையும் பக்கங்களையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய விஷயம் தான் இங்க கொடுக்கப்பட்ட விஷயம். ஓகேவா. அப்ப 2 கோணங்கள் சமம்னா 2 பக்கங்கள் சமமா இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் 3ஆம் பக்கத்தை விட சிறியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நார்மலாவே யோசிச்சு பாருங்களேன். ஒரு முக்கோணத்துக்கு வந்து 3 பக்கங்கள், ஏதோ ஒரு அளவு போட்டுக்கோங்க, ஏதாவது 2 பக்கத்தை கூட்டுங்களேன், 3வது பக்கத்தை விடையும் எப்படிதான் இருக்க முடியும் கண்டிப்பா அப்படின்னா கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. ஏன்னா 2 நம்பரை கூட்டும் பொழுது 3வது நம்பருக்கு கூடுதலா தான் இருக்க முடியும். நார்மலாவே ஒரு 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்ப 1 2 3 இல்ல 2 3 4 வச்சுக்கோங்களேன், எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணும் பொழுது 3வது எண்ணோட பெரியதாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றதுதான். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சிறியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது கொஞ்சம் மாதிரி இருக்குது. அப்ப யோசிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இது கிடையாது. ஓகேவா. சோ அடுத்தது இந்த இடத்துல அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, என்னது, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 அப்படின்னு கொடுக்குறோம். ஆமா, ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களை கூட்டும் பொழுது அதனுடைய கூடுதல் எவ்வளவு இருக்கும், 180 தான் இருக்கும். அப்ப இந்த 1 2 4 3 வாக்கியங்களுமே சரியா கொடுத்திருக்காங்க. 3வது ஆப்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, தப்பா கொடுத்திருக்காங்க. அப்ப எது தவறானது, 3வது ஆப்ஷன் தான் தவறானது. ஓகேவா, புரியுதா. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு படிச்சு அந்த வார்த்தைகளை புரிஞ்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேப்பா, அடுத்தது நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு படம் கொடுத்திருக்காங்க, அதுல ஏதோ முக்கோணம் PEN அதே மாதிரி PAD அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது வந்து ரெண்டு முக்கோணங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து XY என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப முதல்ல பக்கத்தை பாருங்க, படத்தை பாருங்க. படத்துல கொடுக்கப்பட்ட விஷயம் எக்ஸ் எங்க இருக்கு, ஒய் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. PEN ஒரு முக்கோணம் இருக்கு, அந்த முக்கோணமும் PAD அப்படின்ற 2 முக்கோணங்கள் நம்மளுக்கு அங்க தெளிவாவே தெரியுது. இப்போ நம்ம என்ன மாதிரி எடுக்கலாம்னு, இது வந்து நிறைய பேர் வந்து இந்த கோணங்கள் கண்டுபிடிக்கிறது, இந்த பக்கங்கள் கண்டுபிடிக்கிறது, அதாவது இந்த வடிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே பெரிய விஷயமே கிடையாது. கவனிங்க, இது எங்கேயோ படிச்சிருக்கீங்க. இதே மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தாலும் இந்த பேட்டர்ன்ஸ் ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால இது மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த சைடு இருக்கு இல்லையா, சின்ன, அதாவது
ஏ அப்படின்ற அந்த சைடு தெரியுதா, பிஇஏ அந்த சைடையும் பிஎன்டி அப்படின்ற சைடு, அதுக்கு அடுத்தது ஏடி அப்படின்ற சைடு. அந்த பக்கங்களை மட்டும் கவனிங்க நீங்க. நான் எப்படி எழுதியிருக்கேன், பிஇ இல்லையா, பிஇ பை பிஏ அப்படின்னு அது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்ப கீழே பாரு, அந்த உங்க அந்த சைடு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்க எழுதிதான் போடணும் அப்படின்லாம் இல்ல, டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ணிடலாம். அப்ப அடுத்த இடத்துக்கு வாங்க. என்ன இருக்கு, 6/6+2 ஈக்குவல் டு y/y+5 அப்படின்னு கொடுத்திருப்போம் இல்லையா. ரைட், இப்ப இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா. குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா என்ன வருது பாருங்க, 6 × y+5 ஈக்குவல் டு 8y. இது 6 உள்ள பெருக்குங்க, 6y+30 ஈக்குவல் டு 8y. அப்ப 30 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 6y அந்த சைடு கொண்டு போனா -6y வரும். அப்ப 2y ஈக்குவல் டு 30, y ஈக்குவல் டு 15 அப்படின்னு இருக்குது. ரைட், ஒய்யினோட மதிப்பு கிடைச்சிருச்சு. அப்ப எக்ஸோட மதிப்பு அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா, அவசியமே இல்லை. அங்க கவனிங்க, எந்த இடத்துல ஒய்க்கு வந்து 15 அப்படின்றது ஆன்சர் வருதுன்னு பாரு. இந்த 4 ஆப்ஷன்ல ஒய்க்கு 15 வர ஆப்ஷன், அந்த ஒரே ஒரு ஆப்ஷனை தவிர மித்த எல்லாத்துலயுமே ஒய்க்கு வேற ஆப்ஷன் தான் வருது இல்லையா, வேற ஆன்சர் தான் வருது. அதனால மற்ற ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ல ஒய்யினோட மதிப்பு வெறும் 15 இருக்கிறது எதுல இருக்கு, ஒன்னாவது ஆப்ஷன்ல தான் இருக்குது. அதனால டைரக்டா நீங்க அதையே செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான விஷயமும் நம்ம படிச்சிருப்போம். அதேதான், வேற 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 மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இதுவும் ஓரளவுக்கு ஈஸியான எளிமையான கொஸ்டின் தான். ஆனா அங்க கொடுக்கப்பட்ட வார்த்தையை வச்சுதான் நம்ம உள்ள கொண்டு போறோம். ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 120 மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அங்க என்ன அப்படின்னா ஒரு உள்கோணமும் வெளிக்கோணமும் சேர்ந்து அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. ஒரு வெளிக்கோணம் வந்து கொடுத்தாச்சு, 120ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் 120ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம்னு கொடுத்ததுனால நான் என்ன சொல்றேன், எக்ஸ் உள்கோணமும் வெளிக்கோணமும் சேர்ந்து 120. வெளிக்கோணம் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு முக்கோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருக்கிறது அப்படின்னு, ஏதாவது ஒரு பக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா வரக்கூடிய கோணம் தான் வெளிக்கோணம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 120ன்னு எடுத்திருக்கிறோம். அந்த ஒய்க்கு பதிலா நம்ம என்ன கொடுத்திருக்கோம், உள்ளெதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸும் ஒய்யும் சமமான அளவுல இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒய்க்கு பதிலா எக்ஸே போட்டுடலாமா நம்ம. அப்ப 2x எக்ஸை கூட்டும் பொழுது 2x ஈக்குவல் டு 120னா x ஈக்குவல் டு என்னது 60 அப்படின்றத எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 15 மீட்டர் அப்புறம் 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதன் பக்கங்களை அடுத்து 4 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா, வடிவம் அந்த பாதையினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப கொடுக்கப்பட்ட தோட்டம் வந்து எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா செவ்வக வடிவத்துல இருக்குது. படம் லெஃப்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு செவ்வக வடிவத்துல இருக்குது. அந்த செவ்வக வடிவத்தினுடைய பரிமாணங்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அகலமும் நீளமும் அகலமும் அப்படின்றதுதான். அப்ப அதை நான் கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். நடுவுல இருக்கிற செவ்வகத்தின் நீளம் வந்து 15, இந்த பக்கம் வந்து 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்கிறோம். அந்த பக்கங்களை அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்போ வெளிப்பகுதியில வந்து 4 அந்த 4 மீட்டர் மேல வரும், சைட்ல வரும், லெஃப்ட்ல வரும், அதுக்கு மேலேயும் வரும். அப்ப எல்லா பக்கங்கள்லயும் ஒரு 4 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பரப்பளவு. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சா போதும் அப்படின்னா, என்னுடைய ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து இருக்கிற ஆன்சர்ல எதுவுமே சரியா இருக்காதுப்பா. சோ நாம கண்டுபிடிக்கிற ஆன்சர் நாம தான் கண்டுபிடிக்கணும். சோ இந்த கொஸ்டின் பேப்பர்லயே அதுக்கு ஸ்டார் மார்க் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா அதை கட் பண்ணிருப்பாங்க ஒண்ணு, இல்ல அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த கொஸ்டின் மார்க் ஒண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ணுவான், இல்ல அப்படின்னா அதுக்கு எந்த ஆப்ஷனா இருந்தாலும் ரைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. சோ இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதுவுமே கரெக்டா வரல. அப்ப என்ன அர்த்தம், நம்ம இந்த பகுதியை வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மொத்த பெரிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு மைனஸ் சின்ன செவ்வகத்தினுடைய பரப்பளவு அப்படி மாதிரிதான் எடுப்போம். அப்ப வெளி செவ்வகம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து நீளம் எவ்வளவு, ஏற்கனவே உள்ள 15 இருக்கு, வெளியில இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 எக்ஸ்டெண்ட் ஆகுதா, நீள பகுதி 4 4 8. அப்ப 15 + 8 எவ்வளவு, 23. ஓகே, அடுத்தது அகல பகுதி 8ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4, அந்த பாதையினுடைய அகலம் அப்படின்னு பக்கங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்றான். அந்த பாதை கொடுக்குறாங்க இல்லையா. சோ தட் அங்க ஒரு 8 to 16. ஓகேவா. அப்ப அது ரெண்டையும் பெருக்கணும்னா 368. அடுத்தது சின்ன உள்ள இருக்கக்கூடிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன, 15 8 பெருக்கிறோம் இல்லையா. நீள மீட்டர் அகலம் தானே செவ்வகத்தினுடைய பரப்பளவு சூத்திரம். சோ தட் 15 × 8 120. ஓகேவா.
அது ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன பாதையினுடைய பரப்பு. பாதையினுடைய பரப்பு அப்படின்னால என்ன, வெளி செவ்வகத்தினுடைய பரப்பு மைனஸ் உள் செவ்வகத்தினுடைய பரப்பு அப்படிதான் போடுவோம் நம்ம. அப்ப என்ன இருக்கு நமக்கு 248 மீட்டர் வரணும். ஆனா இங்க வந்து எந்த ஆன்சருமே கரெக்டா கொடுக்கல. அதனால நமக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேப்பா. நெக்ஸ்ட் அடுத்து என்னது, கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானது. மறுபடியும் எது தவறானது அப்படிதான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு இணைகரத்தினுடைய எதிர்பக்கங்கள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, ஒரு இணைகரத்துல எதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும், சமமா தான் இருக்கும். அடுத்த ஆப்ஷன், இணைகரத்தின் ஒரு மூலைவிட்டம் அதனை இரு சர்வசம முக்கோணமாக பிரிக்கும். ஆமா, ஒரு மூலைவிட்டம் ரெண்டு குறுக்க கட் பண்ணுங்க, ரெண்டு முக்கோணமாக வந்துடும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒரு இணைகரத்தினுடைய எதிர்கோணங்கள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஆமா, எதிர்கோணங்கள் எப்படி இருக்கும், எதிர்கோணங்கள் சமமா தான் இருக்கும் ஒரு இணைகரத்துல. அடுத்தது, ஒரு இணைகரத்தினுடைய மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி கிடையாது, இணைகரத்தினுடைய மூலை விட்டங்கள் இரு சம கூறிடும் தான் படிச்சிருக்கோம். எங்கேயுமே இரு சம கூறிடாதுன்னு படிச்சது கிடையாது. அதனால எது தவறானது அப்படின்னா இந்த 4வது ஆப்ஷன், ஒரு இணைகரத்தினுடைய மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 15 2/3 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை 3 முறை கயற்றினாலும் மற்றும் 2/3 பகுதியை மின்சார கம்பியினாலும் வேலியிட்டால் அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா கவனிங்க. எந்த வடிவ பூங்கா கொடுத்திருக்காங்க, வட்ட வடிவ பூங்காவினுடைய சுற்றளவுன்னு சொல்லி மொத்தமா ஒரு மதிப்பை கொடுத்துட்டாங்க. என்னது, 15 2/3. இது நமக்கு கலப்பு பின்னமா இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், அதை முதல்ல தகா பின்னமா மாத்திடுங்க. என்ன வந்துடும், 15 3 பெருக்குனா 45 பிளஸ் 2 47/3 போட்டாச்சா? ரைட். அடுத்த வரியில என்ன இருக்கு, 3 முறை கயற்றினால சுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 3 முறை அந்த சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதை 3ஆல பெருக்கிடணும். அப்ப 3 முறை கயிறு அப்படின்னு போட்டிருக்கேன்னா 47/3 இன்ட்டு 3 போட்டா 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 47. ஓகே. அடுத்து, மின்சார கம்பியினால எத்தனை தடவை பண்ணிருக்காங்க, 2/3. அப்ப 47/3 இன்ட்டு 2/3 அதை பெருக்கி வச்சுக்கோங்க, 94/9 வந்துடும் இல்லையா? ஓகே, 3 9, 47 இன்ட்டு 2 94 வந்துடும். ஓகே, இப்ப அந்த பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த வேலி அப்படின்றது என்னது, இந்த கயராலையும் இருக்கணும், 3 முறை கயராலையும் 2/3 பகுதி மின்சார கம்பியினாலும் போடணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்த்தாதானே நம்மளால மொத்தமா வேலி அமைக்க முடியும். அதுதான். அப்ப 3 முறை கயருக்கு எவ்வளவு தூரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், 47 பிளஸ் இந்த 2/3 பகுதி மின்சார கம்பி அப்படின்றது 94/9 இல்லையா? அப்ப அது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வர்ற ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு, கவனிங்க. 9. அப்ப 47 9ஆல பெருக்கினோம்னா 423 பிளஸ் 94/9 மீசிமா எடுத்து கண்டுபிடிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இங்க நமக்கு வர்ற ஆன்சர் என்ன வந்திருக்கு, 517/9 வந்திருக்கு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர்ல எல்லாமே என்ன மாதிரி இருக்கு, ஒரு கலப்பு பின்னமா தான் கொடுத்திருக்காங்க. இதுல தகா பின்னமா வந்திருக்கு ஆன்சர். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வகுக்க போறோம். தொகுதியை பகுதியால வகுத்துருங்க. 517 9ஆல வகுத்துட்டோம்னா அதுல வரக்கூடிய ஆன்சர் தான் 57 4/9 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது நமக்கு. அந்த ஆப்ஷன் 2வது ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா, புரியுதா? சோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பா. ஓகே, இங்க கவனிங்க. இது குட்டி, இது எளிமையான ஒரு கணக்கு தான். இங்க கவனிங்களேன். 5 13 21 29 என்ற எண் அமைப்பின் அடுத்த எண் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்த உடனே ஏதாவது தெரியுதா, வித்தியாசம் தெரியுதா? 5 அடுத்து என்ன போயிருக்கு, 13. 5க்கும் 13க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல, 5 விட 5 எந்த நம்பரால கூட்டினோம்னா 13 கிடைக்கும், கண்டிப்பா 8ஆல கூட்டினா 13 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி 13ஓட எந்த நம்பரை கூட்டினா 21 வரும், 8ஆல கூட்டினோம்னா தான் 21. அதே மாதிரி 21 எந்த நம்பரால கூட்டினோம்னா, எந்த நம்பரை கூட்டினோம்னா 29 கிடைக்குது, 8 தான். அப்ப சமமா வருதா? ஓகே, அப்ப 29ஓட 8 கூட்டினோம்னா என்ன வரும், 37. ஆப்ஷன் இருக்கா? ஓகே, சோ இதுதான். ஒண்ணு கூடுதலா இருக்கலாம், இல்ல பெருக்கலா இருக்கலாம், இல்ல வர்க்க எண்ணா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்ப ஆப்ஷன் என்னது, 3rd ஆப்ஷன் தான் ஆன்சர் இதனோட. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட், இது டைரக்ட் கொஸ்டின் தாம்மா. பாருங்களேன், குவிவு பலகோணம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க.
பக்கங்களை நீட்டும் பொழுது ஏற்படக்கூடிய வெளிக்கோணத்தினுடைய கூடுதல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது என்னது டைரக்டாவே பலகோணம் அப்படின்னாலே நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிடலாம், நம்ம 360 டிகிரி தான் அப்படின்றது பிக்சட் தான் இல்லையா. சோ தட் அது டைரக்ட் கொஸ்டினா தான் ஆன்சர் வந்துருச்சு. 360 டிகிரி அப்படின்னே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. குவிவு பலகோணத்தின் பக்கங்களை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணத்தினுடைய கூடுதல் அப்படின்னு பாக்குறச்சு அதனுடைய டைரக்ட் ஆன்சர் என்னது 360. ஓகே, நெக்ஸ்ட் பா. ஒரே நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒரே நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் இல்லையா. ஒரு நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 புள்ளி எங்க வேணா வைங்களேன், எத்தனை ஒரு லைனா மட்டும் வைக்க கூடாது, அங்கங்க வச்சு ஒரு 3 புள்ளியும் ஜாயின் பண்ணுங்களேன், எத்தனை வட்டம் வரைய முடியும் நம்மளால. ஆப்வியஸ்லி என்னதான், ஒரே ஒரு வட்டம் தான் நம்மளால வரைய முடியும் அப்படின்றதுதான். இதுவும் நம்மளுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் வர்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா, ரைட். ஒரு 15 கொஸ்டின் இந்த செட்ல கொடுத்திருக்கிறேன். இந்த 15 கொஸ்டினும் ஓரளவுக்கு எளிமையா தான் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எளிமையா இருக்குது. பட் நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்களும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ புரிஞ்சு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பிகாஸ் ஒரு 15 கொஸ்டின் நமக்கு எளிமையா இருக்கிறதுனால அந்த 15 கொஸ்டின் நம்மளால ஆன்சர் ஈஸியா நம்மளால பண்ண முடியுது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எளிமையா இருக்கிறதுனாலதான். ஏன்னா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன வந்துருச்சு, குட்டி குட்டி, அதாவது டைரக்ட் கொஸ்டின்ஸா வந்துருச்சு இல்லையா. நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி டைரக்டா ஆன்சர் பார்த்தோன்னே நம்மளால கண்டு போற மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இப்போ டைம் கம்மியான நேரத்திலேயே நம்ம 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் எளிமையா கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்றதுதான். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டூ வெல், ப்ரிப்பேர் வெல். ட்ரைனிங் முயற்சி தான் நமக்கு எப்பயுமே வேணும். முயற்சியை இடைவிடாது பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும். நன்றி.